எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ. இன்னைக்கு வீடியோவில் லெஃப்ட் ஓவர் ஃபேப்ரிக் வச்சு எப்படி ஜீன் டாப் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பிகினர்ஸ் கூட ஈஸியாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இப்போது ஜீன் டாப்பில் ஃபஸ்ட்டு பேக் பார்ட் கட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் இக்கட் காட்டன் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கிளாத்தோட ஹைட் பார்த்திங்கன்னா 25 இன்ச்சு, வித்து 17.5 இன்ச் எடுத்திருக்கேன். வித் வைஸில் ஒரு தடவை ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மெஷர்மெண்ட் இருக்குது. ஜீன் டாப்புக்கு ஹைட் பார்த்திங்கன்னா 29 இன்ச் வரைக்குமே எடுக்கலாம் அடல்ட்ஸ்க்கு. என்கிட்ட ஃபேப்ரிக்கோட ஹைட் இவ்வளோ தான் இருந்துச்சு, அதனால் நான் அதை அப்படியே எடுத்துக்கிறேன். இப்போது பேக் பார்ட் கட் பண்ணுறதுக்கு தேவையான கிளாத்தை மட்டும் நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஹைட் அதே தான் 25 இன்ச்சு, வித்து பார்த்திங்கன்னா 13 இன்ச் இருக்கிற மாதிரி நான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஃபோல்டிங் சைடு என் சைடு இருக்க மாதிரி போட்டுட்டு ரா எட்ஜஸை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிறேன். எப்பவும் போல் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டுடலாம். ஷோல்டர் 6 இன்ச்சு, வீநெக் வைக்க போகிறேன், அதனால் 6 இன்ச்சே கரெக்டாக இருக்கும். ஆர்ம் ஹோல் லென்த்தும் 6 இன்ச்சு வச்சுக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு எல் ஷேப்பில் லைன் போட்டுக்கலாம். அடுத்து இந்த லைன் மேலேயே செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணிடலாம். நம்ம ப்ளவுஸ் மாதிரி குர்த்தியை டைட்டாக போட போகிறதில்ல, அதனால ரவுண்ட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் ஈஸ் ஆட் பண்ணிக்கோங்க. செஸ்ட் ரவுண்ட் எனக்கு 36 இன்ச்சு, 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 9 இன்ச் வரும். ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணி 9.5 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து 10.5 இன்ச் ஷோல்டர்லேருந்து பர்ஸ்ட் ஹைட் மார்க் பண்ணிட்டேன். இப்போ அந்த லைன் மேலேயே பர்ஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணிக்கிறேன். பர்ஸ்ட் ரவுண்ட் 37 இன்ச்சு, 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 9.25 இன்ச் வரும். ஒரு 3/4 இன்ச் அடிஷ்னலாக ஆட் பண்ணிவிட்டு 10 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து வேஸ்ட் ஹைட்டு ஷோல்டர்லேருந்து 14 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த 14 இன்ச் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அந்த லைன் மேலேயே வேஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணிக்கிறேன். வேஸ்ட் ரவுண்ட் 34 இன்ச்சு, 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 8.5 இன்ச் வரும். அடிஷ்னலாக ஒரு 0.5 இன்ச் ஈஸ்க்காக விட்டுக்கோங்க. அடுத்து ஹிப்போட ஹைட்டு 21 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் ஷோல்டர்லேருந்து. இப்போ அந்த லைன் மேலேயே ஹிப் ரவுண்ட் மார்க் பண்ணிடலாம். ஹிப் ரவுண்ட் 38 இன்ச்சு, 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 9.5 இன்ச் வரும். 1 இன்ச் ஈஸ்க்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டலாக 10.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். குர்த்தியோட ஓப்பனும் சேம் இதையே மார்க் பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு கொஞ்சம் வைடாக வேணும் அப்படின்னா ஒரு 1 இன்ச் வரைக்கும் அதிகமாக வச்சுக்கோங்க. இப்போது எல்லா ரவுண்ட் மெஷர்மெண்ட்ஸ்லேயும் அடிஷ்னலாக 1.5 இன்ச் மார்ஜினுக்காக மார்க் பண்ணிக்கலாம். இது நீங்கள் ஃப்யூச்சரில் வேணும்னா பிரித்து விடுறதுக்காக. ஹிப் ரவுண்ட்லேயும் குர்த்தி ஓப்பன்லேயும் 1 இன்ச் மட்டும் வச்சுக்கோங்க மார்ஜினை. சைட் ஸ்லிட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு அதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லா ரவுண்ட் மெஷர்மெண்ட்ஸையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஈஸ்க்கும் மார்ஜினுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வரைஞ்சிக்கலாம். ஆர்ம் ஹோல் லென்த்தில் 1/2 மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிவிட்டு எல் கார்னர்லேருந்து டயாக்னலாக 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நான் கர்வ் வரைஞ்சிக்கிறேன். அவ்வளோதான், பேக் பார்ட்டோட மெஷர்மெண்ட்ஸு கட் பண்ணிடலாம். அடுத்து நெக் மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணிடலாம். நெக் வித் 3 இன்ச் வச்சுருக்கேன். பேக் பார்ட்காக நெக் லென்த் 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். பேக் பார்ட்க்கு ஒரு நார்மல் ரவுண்ட் ஷேப் தான் வைக்கிறேன். கர்வ் ஸ்கேல் வச்சுட்டு நெக் வரைஞ்சிக்கிறேன். ஷோல்டரில் ஒரு 0.5 இன்ச் ஸ்லோப்பாக கட் பண்ணிக்கிறேன். நெக்லையும் ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டுட்டு நெக் டிசைனை கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், பேக் பார்ட் கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மெஷர்மெண்ட்ஸை வச்சுட்டு ஃப்ரண்ட் பார்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணுறதுக்கு நான் எடுத்திருக்க ஃபேப்ரிக்கோட ஹைட் பார்த்திங்கன்னா 25 இன்ச்சு, வித்து 18 இன்ச் இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். கிளாத்தை வித் வைஸ் ஒரு தடவை மடிச்சுட்டு ஃபோல்டிங் சைடு என் சைடு இருக்க மாதிரி போட்டிருக்கேன். ஃப்ரண்ட் பார்ட்டில் வர அந்த பின்டெக்ஸ் டிசைன் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஃபோல்டிங் சைட்லேருந்து ஃபஸ்ட்டு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 3/4 இன்ச் கேப் இருக்க மாதிரி 5 to 6 லைன்ஸ் மார்க் பண்ணிக்கிறேன். இது உங்களோட இஷ்டம்தான். உங்கள்கிட்ட கிளாத்தோட வித்து அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னும் எக்ஸஸாக உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 6 லைன்ஸ் பக்கம் வரைஞ்சிருக்கேன். இப்போ கிளாத்தோட மேலே இருந்து 14.5 இன்ச் மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கிறேன். அங்கேயும் இப்போ பண்ண சேம் அதே மெஷர்மெண்ட்ஸை மார்க் பண்ணிக்கிறேன்.
ஃபஸ்ட்டு 1 இன்ச்சு, அதுக்கப்புறம் 3/4 இன்ச் இருக்க மாதிரி ஒரு 6 லைன்ஸ் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மார்க் பண்ண அந்த 2 பாயிண்ட்டையும் ஸ்கேல் வச்சு கனெக்ட் பண்ணிக்கிறேன். இதில் இந்த 2 கோடுக்கும் நடுவில் வர்ற கேப் எல்லாமே உங்களோட விருப்பம்தான். உங்கள் கிட்ட இருக்க கிளாத்தோட வித்தை பொறுத்து ஈவனாக இருக்க மாதிரி மார்க் பண்ணி கோடு போட்டுக்கோங்க. இப்போது ஃபோல்டிங்கோட இன்னொரு சைட்லேயும் சேம் மெஷர்மெண்ட்ஸை மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டுக்கிறேன். கிளாத்தோட சென்டரில் ஒரு நாச் போட்டு வச்சுக்கோங்க, ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த பின்டெக்ஸ் டிசைனை தைச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த 1 இன்ச்சுக்கு ஒரு லைன் வரைஞ்சோம் இல்லையா, அது ரெண்டையும் இதே மாதிரி ஈக்குவலாக பிடிச்சிட்டு 1/4 இன்ச் கேப் இருக்க மாதிரி வச்சு தைச்சிடலாம். இந்த டக்ஸ் பிடிக்கிறது பார்த்திங்கன்னா ஈவனாக இருந்துச்சுன்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும். மேலேருந்து கீழே வரைக்கும் 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ்லேயே டபுள் ஸ்டிச் போட்டுட்டேன். இந்த டக்ஸ் பிடிக்கிறது ஃபேப்ரிக்கோட ரைட் சைடில் பிடிக்கணும். இப்போது இதே மாதிரியே அடுத்த லைனையும் தைச்சிடலாம். இந்த டக்ஸ் பிடிக்கும்போது 1/4 இன்ச்னா 1/4 இன்ச் கேப்லேயே தைங்க, ரொம்ப நீட்டாக ஈவனாக இருக்கும். இதே மாதிரி மற்ற லைன்ஸையும் தைச்சிடலாம். இப்போது ஒரு சைடு ஃபுல்லாக ஈவனாக ஒரே மாதிரி 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் தைச்சாச்சு. இதே மாதிரி இன்னொரு சைடையும் தைச்சிடலாம். 2 சைட்லேயும் தைச்சிட்டு நீட்டாக அயர்ன் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த கிளாத்தில் ஃப்ரண்ட் பார்ட்கான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் மார்க் பண்ணிடலாம். கிளாத்தை ஃபோல்ட் பண்ணிவிட்டு பேக் பார்ட்டை மேலே போட்டுட்டு பேக் பார்ட்டோட மெஷர்மெண்ட்ஸை அப்படியே கீழே இருக்க கிளாத்தில் மார்க் பண்ணிக்கிறேன். ஆர்ம் ஹோல் ரவுண்ட் ஒரு 0.5 இன்ச் குழிவாக மார்க் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் பார்ட்டோட நெக்குக்கு நான் பேப்பர் பேஸ்டிங் யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்க போகிறேன். அடுத்து ஸ்லீவ் கட் பண்ணிடலாம். இந்த டைப் குர்த்திக்கு எல்போ ஸ்லீவ் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் ரெகுலர் யூஸ்க்காக தான் தைக்கிறேன், அதனால் நார்மல் ஷார்ட் ஸ்லீவே வச்சுக்கிறேன். ஸ்லீவோட ஹைட் 8 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டுக்கலாம். ஸ்லீவ் கேப் 3 இன்ச்சு. ஆர்ம் ஹோல் ரவுண்ட் நம்ம குர்த்தியோட பேக் பார்ட்லேருந்து மெஷர் பண்ணிக்கலாம். மார்ஜினையும் ஷோல்டர் ஜாயினிங்கையும் விட்டுட்டு ஆர்ம் ஹோல் மெஷர் பண்ணிக்கிறேன். 8 இன்ச்சு, ஒரு 0.5 இன்ச் அதிகமாக வச்சு 8.5 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து ஸ்லீவ் ரவுண்ட் 6 இன்ச்சு, மார்ஜின் 1.5 இன்ச்சு. பாடி பார்ட்டில் என்ன மார்ஜின் கொடுத்தோமோ அதைவே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வரைஞ்சிட்டு கட் பண்ணிக்கிறேன். ஸ்லீவோட ஃப்ரண்ட் பார்ட்டில் ஒரு 0.5 இன்ச் குழிவாக கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இனி ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். குர்த்தியோட ஃப்ரண்ட் பார்ட் நெக்குக்கு நான் பேப்பர் பேஸ்டிங் யூஸ் பண்ணிக்கிறேன். பேப்பர் பேஸ்டிங்கை ஃபோல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். எப்போ போல் ஒரு 1/2 இன்ச்சுக்கு கோடு போட்டுக்கலாம். நெக் வித் 3 இன்ச்சு, லென்த்து 6 இன்ச் வச்சுட்டு பாக்ஸ் போட்டுக்கிறேன். ஃப்ரண்ட் பார்ட்டில் நான் வி நெக் வைக்கிறேன். ஸோ இந்த பாக்ஸ்குள்ளேயே வி ஷேப்பில் நெக் வரைஞ்சிக்கிறேன். நம்ம எப்போவும் பேப்பர் பேஸ்டிங் கட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம டிசைன் வரைவோம். அது எதுக்காகன்னு உங்களுக்கு தெரியும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது வி ஷேப்பில் நெக் டிசைன் வரைஞ்சிட்டேன். அவுட்டரில் 1 இன்ச் வைட் வச்சுட்டு பேப்பர் பேஸ்டிங்கை கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ண இந்த நெக் டிசைனை ஒரு கிளாத்தில் வச்சு அயர்ன் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அவுட்டரில் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் கிளாத்தை. அதுக்காக சின்ன சின்னதாக கட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபோல்ட் பண்ணி தைச்சிக்கிறேன். இப்போது பேப்பர் பேஸ்டிங்கை குர்த்தியில் வச்சு அட்டாச் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் பார்ட்டோட சென்டரும் பேப்பர் பேஸ்டிங்கோட சென்டரும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி வச்சுட்டு நீட்டாக பின் பண்ணிக்கலாம்.
ஃபஸ்ட்டு சென்டர் லைன் மேலேயே ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்போ தான் பேப்பர் பேஸ்டிங் மூவ் ஆகாமல் இருக்கும். அடுத்து நெக் லைனில் அந்த பேப்பர் பேஸ்டிங்க்கு பக்கத்தில் விழுற மாதிரி ஒரு தையல் போட்டுக்கிறேன். நெக் லைன் தைக்கும்போது கீழே இருக்க டக்ஸ் எதுவும் திரும்பாமல் இருக்க மாதிரி பார்த்துட்டு தையல் போட்டுக்கோங்க. இப்போ 1/4 இன்ச் மட்டும் கேப் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்க கிளாத்தை நெக் லைனில் கட் பண்ணிடலாம். டர்னிங்ஸில் எல்லாம் சின்ன சின்ன கட் போட்டுட்டு இப்போ பேப்பர் பேஸ்டிங்கை ராங் சைடில் டர்ன் பண்ணிடுறேன். இதே மாதிரி பேக் பார்ட்டோட நெக்கும் ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் பார்ட்க்கு நார்மல் கிளாத் யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டோட ரைட் சைடும் பேக் பார்ட்டோட ரைட் சைடும் ஒன்றா வச்சுட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். பேக் பார்ட்டில் நெக் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண கிளாத்தை திருப்பி ஃப்ரண்ட் பார்ட் மேலே வச்சுட்டு ஷோல்டர் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ ஷோல்டரை ரைட் சைடில் டர்ன் பண்ணிங்கன்னா ரா எட்ஜஸ் எல்லாம் உள்ளே போயிடும். இன்விசிபிளாக ஷோல்டர் ஸ்டிச் பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னொரு ஷோல்டரையும் ஸ்டிச் பண்ணிடலாம். அடுத்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணிடுறேன். ஸ்லீவோட சென்டரும் ஷோல்டரோட சென்டரில் வச்சுட்டு ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸ்லீவுக்கு டபுள் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு சைடு ஸ்லீவையும் தைச்சிக்கிறேன். ஸ்லீவ் ரவுண்டில் 1/2 இன்ச்சுக்கு டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நம்ம நார்மல் குர்த்தியில் பண்ணுற மாதிரி பேக் சைடில் டாட் பிடிச்சிக்கிறேன். இது நல்லா நீட்டான ஷேப் கொடுக்கும். சென்டர்லேருந்து 4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு 10 இன்ச் ஹைட் இருக்க மாதிரி டாட் பிடிச்சிக்கிறேன். அடுத்து சைட் ஜாயின் பண்ணிடலாம். ஸ்லீவ் ரவுண்ட் 6 இன்ச்சு, மற்ற மார்க்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த லைன் மேலேயே ஒரு தையல் போட்டுடலாம். ஸ்லீவ்லேருந்து ஹிப் ரவுண்ட் வரைக்கும் டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு சைடையும் சைட் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஹிப் ரவுண்டுக்கு கீழே இருக்க கிளாத்தை நான் நார்மல் குர்த்தியில் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஸ்லிட்டு ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். இது உங்களோட விருப்பம்தான். வேணும்னா ஸ்லிட் தைச்சிக்கோங்க, இல்லைன்னா சைட் ஜாயின் பண்ணும்போதே கீழே வரைக்கும் தைச்சி விட்டுடலாம். ரொம்ப ஈஸியாக குர்த்தியில் சுடிதார் டாப்போட இந்த ஸ்லிட் தைக்கிறது எப்படின்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை ஐ பட்டன்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு சைடு இருக்க ஸ்லிட்டையும் ஸ்டிச் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெடிமேட் ஸ்டைலில் சிம்பிளாக நம்ம ஜீனுக்கு போடுற டாப் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் என்ன மாதிரி லெஃப்ட் ஓவர் ஃபேப்ரிக் வச்சு கூட ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.